ஸோ இன்னொரு தடவை நம்ம வந்து சூப் செய்யலான்னு நினைக்கிறேன். என்னப்பா பண்ண போகிறோம் இந்த கீரையை வச்சு? வித்தை காமிக்க போகிறோம். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. எப்பா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ஜாலியா ஜிம்கானா நாங்கள் ஒரு ஊஞ்சலை பிடிச்சி உக்காந்துட்டோம். பின்னாடி வந்து குட்டீஸ் உட்காந்துக்கலாம், ஃப்ரண்ட்டில் வந்து பெரியவங்க உட்காந்துக்கலாம். உட்காந்து நம்ம ஆடினோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆடும். இந்தியாவுக்கு எவ்வளோ கோல்டு வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. Michigan Mom's Lifestyle. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். எப்பயும் போல் நம்ம கத்தாரில் ஒரு நாள் எப்படி போக போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விளாகில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, கோல்டை பற்றி என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க. அவங்கன்னு மட்டும் இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை பற்றி டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன மெனுனா ரைஸ் வச்சுருக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு புளிக்குழம்பு, சக்கரை பொங்கல், சுண்டல். டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. 5:30க்கெலாம் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் இது வந்து நல்லா காய்ச்சிருந்ததுங்க. திடீர்னு இன்னும் நல்லா லாங்காக ஆகட்டுமேன்னு விட்டதும் பழுத்து போயிடுச்சு. இதே வேலை தான் எனக்கு. அதுக்கு முன்னாடியே பறிச்சிருக்கலாம் போல். இது பார்த்தோன்னே கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. சரி விடு, அடுத்தது நல்லா வாத்தாங்க குட்டி. முருங்கைக்கீரை வந்து இப்போ தாங்க உடச்சி விட்டோம். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ இன்னொரு தடவை நம்ம வந்து சூப் செய்யலான்னு நினைக்கிறேன். மணத்தக்காளி பழம்லாம் நல்லா பழுத்து இருக்குங்க. நம்ம அச்சு பாப்பாவை கூப்பிட்டோன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. கூப்பிடுவோம் அவங்கள. சுண்டக்காய் செடி வந்து இவ்வளோ பெருசுக்கு வந்துருச்சுங்க. அவ்வளோ பூ பூத்துருக்கு. ஆனால் ஒரே ஒரு சுண்டக்காய் கூட இன்னும் காய்க்கலை. பாருங்களேன் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. அந்த பூத்த பூ எல்லாமே வந்துட்டு கருகுது வேறு. கருகி கீழே கொட்டுது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ பூ வைக்குதுன்னே தெரியல. இங்கே பாருங்கள், இந்த சைடில் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குன்ட்டு நிறைய பூ இருக்குது. எனக்கு சுண்டைக்காய்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது தப்பு செடியே வந்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தா ஒரு காய் கூட காய்க்கலை. பார்ப்போம் அடுத்து இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. யோசிப்போம். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இப்போ கார்டனில் இருக்க முடக்கத்தாய் கீரையெல்லாம் பறிச்சிக்கலாம். இதை வச்சு நாங்கள் ஒன்று பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். செய்ய போகிறது நான் கிடையாது, அதையே சொல்கிறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை வாஷ் பண்ணுவோம். முடக்கத்தான் கீரையை வச்சு நம்ம செஃப் ஒன்று குக் பண்ண போகிறாங்க. இது முடக்கத்தான் கீரை தான். நான் பார்க்க வேப்பலை மாதிரியே இருக்கு. டேய் முடக்கத்தான் கீரை தான்டா இது. அப்போ சரி போடுங்க. போடலாமா? ஓகே, இப்போ நாங்கள் இதை வச்சு என்னப்பா பண்ண போகிறோம் இந்த கீரையை வச்சு? வித்தை காமிக்க போகிறோம். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. எப்பா நீ வித்த காமிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான் கிடைச்சாங்களாடா டேய். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம். ஓகே, முடக்கத்தான் கீரையை போட்டாச்சு. அடுத்து கொத்தமல்லி போட்டாச்சு. ஒரு 2 பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக. ஓகே, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 3-4 பூண்டு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு வதக்கா வதக்கவும் இல்லை கலக்கவும் இல்லை, தண்ணி ஊற்றி மூடிடுச்சு. அவ்வளோதானா? ரொம்ப சிம்பிளாக இருக்கே ரெசிபி. கஷ்டமாக சொன்னால் செய்ய மாட்டீங்களா, அதான் சிம்பிளாக சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ண போகிற? தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இதுவும் கஷ்டம் தாண்டா. இடம் எல்லாத்தையும் அறியணும்ல. அறியாமல் கூட போடலாம். நான் தான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் அப்படியே போட்டேன். அறியாமையும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள். நெக்ஸ்ட்டு வந்து மிளகு தூள் வந்து போட்டுட்ருக்கோம். மழைச்சாரல் மாதிரி தூவணுமா? நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, மஞ்சத்தூள் வந்து போட்டாச்சுங்க. அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியல. அச்சுக்குட்டி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. அடுத்து ஜீரகத்தூள் கொஞ்சம். ஓகே, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள். அவ்வளோதானப்பா? வேறு எதுவும் இல்லைல்ல? இல்லை. ஓகே, இப்போ இது நல்லா கொதித்து இந்த கீரையோட சாறு வந்துட்டு இந்த தண்ணியில் இறங்கணும்.
அது அளவுக்கு நல்லா கொதிக்கணும். என்ன கருமண்டா இது? இது கருமை இல்லைங்க, குருமா. குருமா இல்லைங்க, முடக்கத்தான் கீரை சூப்பு. நான் சமைக்க ஆரம்பிச்ச எல்லார் வாயிலையும் எச்சதா ஊறும். எதுக்கு? அடுத்த டைலாக் அவங்க சொல்லுவாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு இதோட சாறு எல்லாம் தண்ணியில் இறங்கிடுச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த மேஷர் வச்சு இப்படி சும்மா நசுக்கி விட்டுக்கணும். இந்த பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இதோட எசன்ஸ்லாம் இந்த கீரையில் நல்லா இறங்கி ஓகே ஜூஸில் நல்லா டேஸ்ட் ஆகும். இப்போ இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்படி நசுக்கிட்டு இதை எடுத்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப் ரெடி. 100%. $1,000,000%. முடக்கத்தான் கீரை சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. குடிச்சு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துக்கு. வேறு லெவலில் பண்ணிட்டா ஜீவிதா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரொம்ப நாள் ஆசையில் ஒன்றான மொச்சப்பருப்பு வேக வச்சு சாப்பிட்றது வந்து நிறைவேற போகுதுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எனக்கு வந்துட்டு இது உரித்து சாப்பிட்றத விட இந்த தோலோடு இருக்கப்போ வேக வச்சு சாப்பிட்றது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சாப்பிட்றியா விசாகன்? இதோ இதுதான் மொச்சப்பருப்பு, சாப்பிட்றியா? அவ்வா வீட்டிலலாம் இது சாப்பிடுவாங்க சூப்பர். லாஸ்ட்டாக நான் ஊரில் வந்துட்டு மொச்சப்பருப்பு எப்போ சாப்பிட்டேன்னா விசாகன் குட்டிக்கு டெலிவரிக்கு போயிருந்தேங்க. அப்போ சாப்பிட்டதோட சரி. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு இது மாதிரி சாப்பிட்றேன். செம்ம ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இந்த மொச்சப்பருப்பு பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜான்வரியிலேருந்து சீசன் வருங்க. இப்போ வரைக்கும் வரும். ஆனால் இந்த டைம்லலாம் நம்ம ஊருக்கு போக மாட்டோம் இல்லையா. நம்ம வந்து ஜூலை ஆகஸ்ட் போல் தான் போவோம். அப்படி இல்லை நாங்கள் வந்துட்டு தீபாவளிக்கு போவோம். ஸோ இந்த 2 சீசன்லேயும் இது வந்து வராது. அதனால ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஜாலியாக ஜிம்கானா. இப்போ வந்து நம்ம கார்டனுக்கு வந்து வந்திருக்கோங்க. முன்னாடி ஒரு 10 days முன்னாடி ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, நம்ம சுரக்காய் வந்து ஒன்றுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிரச்சனை உனக்கு, என்னம்மா வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தோம். பட் இப்போ வந்துட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இப்போ எப்படி வரேன்னு மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வர இருடா டே. நம்ம சுரக்காய் வந்து எந்த அளவுக்கு பெருசாக காய்ச்சிருக்கு பாருங்க. இப்போ இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி 1 கிலோக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இதை பறிச்சுட்டு நான் காமிக்கிறேன். கட் பண்ணவா? பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே. எவ்வளோ பெரிய சுரக்காய் பார்த்தீங்களா, நல்லா பெருசாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக சுரக்காய் வந்து கிடச்சிருச்சுங்க. இப்போ இந்த சுரக்காய் வச்சுட்டு நிறைய சமையல் ரெசிபிஸ் எல்லாம் பண்ணலான்னு இருக்கோம். என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. இதோட வெயிட் செக் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இப்படி 1 கிலோக்கு மேலே கண்டிப்பாக தாராளமாக வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறப்பயே. நார்மலாக செடியெலாம் வந்துட்டு நம்ம பேசுகிறோன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இதை சொன்னேன்னா எல்லாம் காமெடியாக சிரிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு லைவாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் கார்டனில் இருக்க செடிக்கிட்டலாம் நான் பேசுவேன். இந்த கார்டனில் அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த தடவை தான் வந்துட்டு கேட்டேன், உடனே அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சுரக்காய் வந்து வெயிட் போடலான்னு சொல்லிட்டு வெயிட் மிஷினில் வச்சுருக்கேங்க. இது எப்படி வெயிட் போடுறதுன்னு தெரியல, நிற்க வச்சா இல்லை படுக்க வச்சான்ட்டு. இந்த வட்டத்தில் போட்டப்போ 1700 கிராம் வந்து காமிக்குது. இப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா 1660 கிட்ட வருது. எப்படியா இருந்தாலும் 1.5 கிலோக்கு மேலே நம்ம சுரக்காய் வந்து வந்துருச்சுங்க. ஸோ ஹாப்பி தான் எங்களுக்கு. எப்படி வெயிட் போடணுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். குட்டீஸோட வெளியில் கிளம்பியாச்சு. குட்டீஸ் நான் சின்னேஸ் ரெடியா? அச்சு ரெடியா? வாங்க போலாமா? நம்ம ஜீவிதா ரெடி ஆகிட்டா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வக்ரா சூக் தாங்க. இங்கே வந்துட்டு எதாவது ஷாப்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் வந்த நேரம் இப்போ வந்துட்டு நோன்பு திறக்கிற டைமு. ஸோ அதனால் எல்லா கடையுமே க்ளோஸ் ஆகிருக்கு. இதை நாங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக இருக்குது. சரி பார்ப்போம் வேறு எந்த கடைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போ பாரு நாங்கள் வந்துட்டு அந்த ப்ளே ஏரியா அந்த சைடு மட்டும் தாங்க போயிருக்கோம். அதுக்கு அங்கிட்டு என்ன இருக்குன்னே தெரியல. அதனால் இந்த பக்கம் இன்றைக்கி வருவோமே அப்படி சொல்லிட்டு வந்தால் கடைசியில் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நோன்பு திறக்கிற டைம் இல்லையா கத்தாரில். இப்போ நோம்பு திறப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6:30 போல் தான் கடையெல்லாம் திறப்பாங்க போல். மண்டையில் இருந்த கொண்டையம் வந்த மாதிரி கடைசியில் அந்த விஷயத்த மறந்துட்டு வந்துட்டோம் நாங்கள் இங்கே. இது வந்துட்டு ஒரு பிளான்ட் ஷாப் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய செடிங்கெல்லாம் வச்சுருக்காங்க.
ஆலோவேரா செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பேப்பர் ரோஸ் செடி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ளோரல் டிசைன் பொட்டிக் அண்ட் ட்ரேடிங்னு போட்டிருக்காங்க. லொக்கேஷன் ஆனால் செம்ம அழகாக இருக்குது. இந்த சைடு லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதான் சரி கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன பண்ணுற லித்தோ? லித்து எப்படி இருக்கு? நல்லாக்கா? என்ன நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் உள்ள அப்படிங்கிறத. என்னதான் பிளான் பண்ணாலும் கடைசியில் நம்ம ப்ளே ஏரியா தான் போகணும்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து குட்டீஸை கூப்பிட்டு ப்ளே ஏரியா தாங்க போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:40ங்க. ரஷ்ஷே இல்லை. ஏன்னா இப்போ வந்து நோன்பு திறக்கிற டைம் இல்லையா, ஒரு 4 பேர் தான் இருக்காங்க, அவ்வளோதான். இதே வந்து நார்மல் டைம்லலாம் ஆமாம், இன்னொன்று அந்த சைடு 2-3 குட்டீஸு. இதே நார்மல் டைமில் நம்ம இந்த நேரத்துக்குலாம் வந்தோன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா ஈவினிங் தான் கொஞ்சம் நல்லா குட்டீஸ் எல்லாம் விளையாடுவாங்க. குட்டீஸ் எல்லாம் விளையாடுறாங்க, அப்படியே நாங்களும் விளையாண்டுட்ருக்கோம். நாங்கள் ஒரு ஊஞ்சலை பிடிச்சி உக்காந்துட்டோம். டேய் ஜாலியாக இருக்கா? இங்கே வந்தால் குட்டீஸும் என்ஜாய் பண்ணுவாங்கங்க, அப்படியே நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம். அதனால தான் வந்துடுறது. குட்டீஸ் என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையா, நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆமாம். அச்சுவும் லித்துவும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்கிட்டே விளையாடணும் அப்படி சொல்லி கேட்டாங்க. என்னடா ஆச்சு? எப்போ பார்த்தாலும் சோறு 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 குழம்பு குழம்பு ரசம் ரசம்னு போட்டு போயிருச்சு. டைம் ஆயிடுச்சு. பண்ணாலும் இன்னைக்கு பெருசாக ஒன்றும் சமைக்கல, வெறும் சாதமோ ரசமோ தான் விடுச்சு. அதுக்கே மணி 3 ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் குட்டீஸ் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் போட்டு கொடுக்கறதுக்குள்ளார எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? அப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தேன். I am your best friend. ப்ளீஸ்யா. அதனால தாங்க குட்டீஸ் அட்லீஸ்ட் இங்கே வெளியிலையாவது விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நம்ம மூஞ்சா எப்படி இருக்கு? ஆமாம், புது ஃபோன் எப்படி இருக்கு பத்தியா? பெஸ்ட் பெஸ்ட். இந்த சைடு ஒரு ஊஞ்சல் இருக்குது. இந்த ஊஞ்சலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, பின்னாடி வந்து குட்டீஸ் உட்காந்துக்கலாம், ஃப்ரண்ட்டில் வந்து பெரியவங்க உட்காந்துக்கலாம். உட்காந்து நம்ம ஆடணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆடும். நான் இந்த சைடு விளாண்டுட்ருக்கேன், இந்த சைடு லித்து குட்டி விளாண்டுட்ருக்கா. இந்த மாதிரி இருக்கும். ஆச்சோ என்னது ஸ்விங்கா? நல்லா இருக்கா? ஆ என்னாச்சு சொல்ற? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கலாம். நம்மளோட சேனலில் வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு கோல்டு ரேட் வந்துட்டு டெய்லி அப்டேட் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோல்டு பற்றின டவுட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதோட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன டவுட்லாம் கேட்டிருந்தாங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் வந்துட்டு அந்த டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன்னா உங்களில் நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்தாரில் கோல்டு வந்துட்டு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம 2 மெத்தடாக வந்துட்டு கோல்டு வந்து சேவ் பண்ணலாங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை பொறுத்து வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி எதாவது சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு கோல்டு வந்துட்டு எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சாச்சு. மந்த்லி சேவிங் ஸ்கீம் வந்துட்டு நிறைய எல்லா கோல்டு ஷாப்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ வந்துட்டு நான் தனியாக சொல்கிறேன். ஸ்டார்டிங் வந்துட்டு 200 ரியால்லேருந்து இருக்குங்க இங்கே எல்லா மந்த்லி சேவிங் ஸ்கீம் எல்லாமே. கிராம் வைஸ் வந்துட்டு என்னென்ன வெயிட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு கோல்டு ஷாப் போயிட்டு அங்கேயே நம்ம வந்து வாங்கிக்கலாம் கோல்டு. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 கிராமில் இருக்குது. அதுக்கப்புறம் 8 கிராம்ஸில் வந்துட்டு காயின்ஸ் ஆகிருக்கு. காயின்ஸ்க்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. காயின்ஸ்க்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் கிடையாது. இதே வந்துட்டு நீங்கள் ஒரு ஷாப்பில் வந்து கோல்டு காயின் வந்து வாங்குறீங்க, இன்னொரு ஷாப்பில் அதை கொடுத்துட்டு கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு 1 கிராமுக்கு வந்துட்டு 3 to 4 ரியாலும் வந்துட்டு லெஸ் பண்ணுவாங்க. காயின்ஸ் வாங்கின கடையில் வந்துட்டு நம்மளுக்கு கலெக்ஷன் ஏதாவது பிடிக்காம இருந்திருக்கலாம். ஸோ இன்னொரு கடையில் பிடிச்சிருக்கலாம். ஸோ அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து இது வந்து நடக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு காயினோடதுக்குங்க. அதுக்கடுத்தது வந்து கோல்டு பார்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னென்ன வெயிட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். கோல்டு பார் பார்த்திங்க அப்படின்னா 10 கிராம்ஸ், 20 கிராம்ஸ், 30, 50,
100 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு கோல்டு பாராக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். தோலா அப்படின்னா எவ்வளோ வெயிட் அப்படின்னா 11.66 கிராம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு காமனாக வந்துட்டு இங்கே இருக்கிற கோல்டு காயின்ஸ் அதோட டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட்டு இன்னொரு டவுட்டும் கேட்டிருந்தாங்கங்க. இது வந்து இவங்க மட்டும்னு இல்லை, நியர்பை என்கிட்ட எப்படியும் ஒரு 10 பேராவது வந்து கேட்டிருப்பாங்க. என்ன டவுட் அப்படின்னா இந்தியாவுக்கு எவ்வளோ கோல்டு வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. 1 இயர் வந்துட்டு நீங்கள் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்த பட்சத்தில் லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh வந்துட்டு வேல்யூவான கோல்டு வந்து நீங்கள் கொண்டு போகலாம். ஜென்ஸுக்கு வந்துட்டு 50,000 வேல்யூவான கோல்டு வந்து கொண்டு போகலாம். இதுதான் வந்து நம்ம கோல்டு கொண்டு போகிற ஸ்கீமு. கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் ஒரு ஷாப்பில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நான் வந்துட்டு செப்பரேட் வீடியோவாக ஒன்று வந்துட்டு கிளியராக உங்களுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு என்னெல்லாம் டவுட் இருக்குது கோல்டில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு லாங் வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட கமெண்ட்ஸ்க்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.